வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். இடியுடன் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான ஜெட் விமானம் விபத்து. தேசப்பந்து தென்னகோனிற்கு விளக்கமறியல் நீடிப்பு. அவசரமாக மூடப்பட்ட பிரித்தானியாவின் ஹீத்ரோ விமான நிலையம். கடந்த 2023 ஆண்டு மாத்தறை வெலிகம பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த பொலிஸ்மா தேசப்பந்து தென்னகோன் நேற்று காலை தனது சட்டத்தரணிகளுடன் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்தார். அதன்படி சந்தேக நபரான தேசப்பந்து தென்னகோனை இன்று வரை விளக்கமறியலில் வைக்க மாத்தறை நீதவான் நேற்று உத்தரவிட்டிருந்தார். குறித்த உத்தரவுக்கு அமைவாக தேசப்பந்து தென்னகோன் நேற்று மதியம் அக்னுகுலபெலச சிறைச்சாலையில் விசேட பாதுகாப்பின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டார். அதற்கமைய முன்னாள் பொலிஸ்மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் இன்று மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவின் ஹீத்ரோ விமான நிலையம் இன்று நள்ளிரவு வரை மூடப்பட்டுள்ளது. விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள மின் நிலையத்தில் பெரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏற்பட்ட மின்தடை காரணமாக விமான நிலையத்தை மூட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கமைய ஹீத்ரோ விமான நிலையம் இன்று நள்ளிரவு 11:59 மணி வரை மூடப்பட உள்ளது. இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மேற்கு சப்ரகமுவ, மத்திய, வடமேற்கு மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் காலை வேளையில் சில இடங்களில் மூடுபனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர்மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கை விமானப்படையின் சீன K-8 பயிற்சி விமானம் சற்று முன்னர் வாரிய போலாவில் விபத்துக்குள்ளானதாக இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது. திருகோணமலையிலுள்ள சீன விரிகுடா விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்ட விமானம் விபத்துக்கு முன்னர் ரேடார் தொடர்பை இழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் விமானப்படை கருத்து தெரிவிக்கையில், குறித்த விபத்தின் போது விமானத்தில் இருந்த 2 விமானிகளும் பாதுகாப்பாக வெளியேறி பரசூட்களை பயன்படுத்தி தரையிறங்கியுள்ளனர் எனவும் அவர் தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் உயிரிழப்புகள் அல்லது காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்பதுடன் இந்த விபத்தில் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை. அதேவேளை குறித்த விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இடியுடன் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான ஜெட் விமானம் விபத்து. தேசப்பந்து தென்னகோனிற்கு விளக்கமறியல் நீடிப்பு. அவசரமாக மூடப்பட்ட பிரித்தானியாவின் ஹீத்ரோ விமான நிலையம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.